வெனஸ்டே பாலிட்டி டே அட்வொகேட் ஜெனரல் சம்பந்தப்பட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஸோ அட்வொகேட் ஜெனரல் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதிலேயே சொல்லியிருக்கோம். அட்வொகேட் ஜெனரல் வந்து ஸ்டேட்டோட லாயர்ன்றதுனால ஸ்டேட் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா கவர்னர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹி ஹோல்ட்ஸ் தி ஆஃபீஸ் டில் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஸ்டேட்டோட லாயர்ன்றதுனால எப்ப வேணா இன்னொருத்தர மாத்திக்கலாம் அப்படின்றதுனால அவருக்கு ஃபிக்ஸட் டேர்ம் எதுவுமே வைக்கல, 5 years 6 years அந்த மாதிரி. ஹி ஹோல்ட்ஸ் தி ஆஃபீஸ் டில் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். இதுவுமே கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அட்வொகேட் ஜெனரல் இஸ் a member of state legislative assembly அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு தான் வந்து எம்எல்ஏ ஆக முடியும். அட்வொகேட் ஜெனரல்ன்றதுனால அவர் வந்து எம்எல்ஏ ஆக முடியாது. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க.